அடிச்சு கொல்ல போட்ட காலம் மாறி போச்சு. இன்டர்நெட்டில் குதுகொல்ல நிரந்தரமாச்சு. பழசா புதுசா மல்லடியா ராப்பா இணையத்தின் வழியே இதயங்கள் இணையும் குதூகலம். எட்டு திசையிலும் ஒலிக்கும் இளமை ரசனையின் சங்கீதம். tamilkushi.com 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 tamilkushi.com. நெஞ்சங்கள் யாவருக்கும் டெய்சியின் மனமார்ந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை நன்னாளில் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண் பெற்றெடுத்த மற்றொரு தமிழ் தங்கம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வான்புவி வாழ் வள்ளுவன் உரைத்த திருக்குறளுக்கு புதியதோர் உரை எழுதிய பெருமை இவரையே சாரும். படித்தோருக்கு மட்டுமே பரிட்சமாய் இருந்த தமிழ் மொழியை பட்டி தொட்டி எங்கும் எடுத்துச் சென்று சாதாரண பாமரனுக்கும் தமிழை ரசிக்க செய்த பெருமை இவரையே சாரும். தன்னுடைய தமிழால் உலகமெங்கும் இருக்கும் தமிழர் நெஞ்சில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி தமிழ் வேந்தர் பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவர்களை வரவேற்பதில் நேயர்களோடு சேர்ந்து tamilkushi.com பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நல்ல நாள நம்ம கூட செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் தமிழ் செலிபிரிட்டி நம்ம கூட இருக்காங்க. இவரை பத்தி சொல்றதுன்னா, தமிழால இவருக்கு பெருமையா இல்ல இவரால தமிழுக்கு பெருமையான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சுதான் நம்ம முடிவுக்கு வரணும். அந்த அளவுக்கு தமிழ் ஆளுமை மிக்கவர். தமிழை பட்டி தொட்டிகளில் எடுத்து சென்ற பெருமை இவரை கண்டிப்பா சாரும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டியும் இந்தியாவை தாண்டியும் பல இடங்களில் பல வெளிநாடுகளில் தமிழை எடுத்து சென்ற பெருமை இவரையே சாரும். அவரை வெல்கம் பண்றதுல தமிழ்குஷி நேயர்களும் தமிழ்குஷியும் பெருமை அடைகிறது. The one and only, we are very happy to welcome கலை மாமணி மதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் திரு சாலமன் பாப்பையா அவரை நாம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நானும் உங்களை வணங்கிக் கொள்கிறேன். உங்களுடைய அறிமுகத்துல தமிழாலா தமிழ் இவராலானுக்கு முன்னங்க தமிழ்தான் என்னை அறிமுகப்படுத்தியதே தவிர அந்த மிகப்பெரிய கடலுக்குள்ளே நான் ஒரு சிறு துளி. அதனால உங்களுடைய அன்பு என்னை மெய்சிலிருக்க வைத்தது. இருந்தாலும் tamilkushi.com நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கும் தமிழால் வணங்கி உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் ஐயா. உங்களை பாக்குறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. எப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல நாங்க டிவில எந்த ஒரு விசேஷனாலும், தீபாவளி, பொங்கல், நியூ இயர் என்னவா இருந்தாலும் சாலமன் பாப்பையாஸ் பட்டிமன்றம் எங்க ஊர்ல உங்களை நான் நேரடியா பாத்திருக்கேன். சென்னிமலை அப்படிங்கிற குக்கிராமத்துல பட்டிமன்றத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க. விடிய விடிய உங்களுக்காக காத்திருந்து நேரடியா உங்களை பார்த்த அந்த ஒரு சந்தோஷம் இப்போ எனக்கு என் கண் முன்னால இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்னவங்க தொட்டு சின்ன குழந்தைங்க தொட்டு பெரியவங்க வரைக்கும் உலகம் ஃபுல்லா உங்களுக்கு உங்களுடைய தமிழுக்கும் உங்களுடைய அந்த நகைச்சுவை பேச்சுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. சோ நாங்கள் அறிந்த சாலமன் பாப்பையா அவர்களையும் எங்களுக்கு அறியாத சாலமன் பாப்பையா அவர்களையும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாங்க பேசி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா. உங்ககிட்ட நாங்க முதல்ல ஆக்சுவலி ஒரு சாலமன் பாப்பையா அப்படின்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சாலமன் பாப்பையா அவருடைய இளமை காலம், அதாவது தியாகராஜா கல்லூரியில் ஃபர்ஸ்ட் MA பேட்ச் வெளிவந்த ஸ்டூடெண்ட் நீங்க. சோ உங்களுடைய அந்த இளமை காலம், அந்த கல்லூரி காலம் எப்படி இருந்தது? கல்லூரி காலத்துல நான் பொருளாதார இளங்கலை படித்த மாணாக்கர். அமெரிக்கன் கல்லூரியில படிச்சுட்டு தமிழ் முதுகலை வகுப்புக்கு போய் சேர்ந்திருக்கேன் ஷாராஸ் கல்லூரிக்கு. அதனால கொஞ்சம் அந்த பிரிவு கொஞ்சம் கடினமாகவும் இருந்தது, சுவையாகவும் இருந்தது. அன்றைக்கு என்னுடைய ஏழ்மையான நிலையில புத்தகங்கள் கைவசம் இல்லாத காலம் ஒன்றும், நூலகம் பயன்படுத்தப்பட முடியாமபடி அந்த நூலகத்துக்குள்ளேயும் சரியான புத்தகங்கள் அப்போது கிடைக்கல. அதனால புத்தகங்களை தேடுவதும் என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து படிப்பதும் ஆகிய அதிலேயே எங்களுடைய காலம் கழிந்து போனது. அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் தான் வைங்களேன்.
கண்டிப்பா ஐயா, நீங்க ஒரு மாணவரா கல்லூரியில் பயின்றதுக்கும் அமெரிக்கன் காலேஜ்ல பேராசிரியரா இருக்கிறப்ப உங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு நீங்க பாக்குறப்பவும் அந்த வித்தியாசங்கள் எப்படி பாக்குறீங்க ஐயா? ஒவ்வொரு மாணாக்கருக்கும் வாழ்க்கை ஒரு விதமா வாழ்க்கையை சித்தரிச்சிருக்கு. என்னுடைய மாணாக்கர்கள் வந்து அவங்களுடைய ஏழ்மை நிலை, வசதி நிலை, இடைநிலை, அதை பொறுத்து அவங்க ரொம்ப ஆனந்தமாகவும் வந்திருந்தாங்க, ரொம்ப ஆர்வமாகவும் கற்றாங்க. நான் அவர்களுடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா என்னுடைய மேலிருந்த ஆசிரியர்கள் வந்து அதை விரும்பல. நான் ஆசிரியர் பணிக்கு போன பிற்பாடு தான் தெரிந்தது ஒவ்வொரு பணியிலையுமே சில தடைக்கற்கள் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிலையை வச்சிருக்கிறாங்க, இப்படித்தான் இருக்கணும் மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லி. ஆசிரியர்கள் இப்படித்தான் பழகணும் அப்படின்றவும் அவங்க முடிவு வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு புதிய ஆசிரியனாக உள்ள போன பொழுது நான் வந்து ஒரு இளைஞர்களோடு சேர்ந்து பழக ஆரம்பித்தது அவர்களுக்கு உடன்பாடாக இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்துச்சு. அந்த காரணங்களை அன்னைக்கு நாளை சொல்லி ரொம்ப பெருசா பெருமைப்பட முடிந்தது. இப்போ அதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு உள்ளான அந்த இடைவெளியை குறைத்து நீங்க பழகணும் அப்படின்னு சொல்லி வந்தது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா ஐயா? அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு பேராசிரியராக இருந்து அமெரிக்கன் கல்லூரியில இருந்து அந்த பட்டிமன்றம் அப்படின்றத வந்து நீங்க எப்போ ஃபார்ம் பண்ணீங்க, அதை எப்படி பண்ணீங்க? நான் கல்லூரிக்கு போன உடனேயே அப்போதான் பட்டிமன்றம் தவத்தில் குண்டக்குடி அடிகளார் மூலமாக அந்த காலத்துல வீதிகளுக்கு வர ஆரம்பித்தது. அது கம்பன் கழகத்துல இருந்த ஒரு இயக்கமா இருந்துச்சு பட்டிமன்றம். அரங்கத்துக்குள்ள இருந்த அதை வீதிக்கு கொண்டு வர வேண்டும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அவர் தான் அதை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த பிற்பாடு 61-62 அதுல கலந்து கொள்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அப்போ அவர் அங்க வந்து ஆட்களை பேச வரும்போது ஆட்கள் அங்கங்க தெரியும் அவங்க யார் யார் பேசுறாங்க என்பதை வேறு வேறு நிலைகள்ல உள்ளூர் கூட்டங்கள்ல தெரிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ நான் ஆசிரியன்ற முறையா இருந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் போய் சேர்ந்திருக்கேன். ஆக நீங்க வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக தான் முதல்ல அதை தொடங்கியிருக்கீங்க இல்லையா? ஆமா, நான் கடை பேச்சாளர். அதுவும் அப்பெல்லாம் பட்டிமன்றத்துல ஒரு அணியில 6 பேர் கூட பேசுவாங்க. நான் 6வது ஆளா பேசுவேன். அப்படி இருந்து அந்த பட்டிமன்றங்கள் வந்து உங்களை உள்வாங்கி நீங்க அதை இது படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு மகா ஜாவான் ஒரு பட்டிமன்ற சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பட்டிமன்றங்கள் வந்து சொல்லக்கூடியது, அதாவது ஆன்மீக பட்டிமன்றங்கள் இருக்கு, பாட்டு பட்டிமன்றங்கள் இருக்கு, அரசியல் பட்டிமன்றங்கள் இருக்கு, அதாவது இலக்கிய பட்டிமன்றங்கள் இருக்கு. ஆனா நீங்க இதுல இருந்து மாறுபட்டு சமூகம் குடும்பம் சூழ்ந்த இந்த ஒரு வகையில வந்து நீங்க தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதை நீங்க கொண்டு போனதாலதான் அது இன்னைக்கு ஜனரஞ்சகமாயிருக்கு. மக்கள் வந்து தொலைக்காட்சிக்கு முன்னாடி கூட நான் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து ரேடியோ வானொலி வாயிலாக கேட்டிருக்கேன். சரி சரி பட்டிமன்றங்களை. அப்போ நீங்க வந்து அதை ஒரு ஊருக்கும் எடுத்து சென்ற பெருமை கண்டிப்பா வந்து சரவண பாப்பையா அவர்களை சாரும் என்பதை நம்ம வந்துட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு அது ஏன் தோணுச்சு? அதாவது குடும்பம் சார்ந்த ஒரு குடும்பம் அல்லது சமூகம் சார்ந்த ஒரு தலைப்பை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. அதாவது 60களிலிருந்து இருந்து பட்டிமன்றம் பேசிட்டு இருந்தோம். இலக்கியம் சார்ந்த பட்டிமன்றங்களை தான் பேசணும். அது 70-72 வரை இலக்கியம் சார்ந்த தலைப்புகள் தான் பேசணும். ஒரு 12 ஆண்டுகளாக நாங்கள் பேச 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 அதுல பல நெருக்கடிகள் வந்து சேர்ந்தது. ஒன்று, இலக்கியம் சார்ந்த தலைப்புகள் பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை. அவங்க ஆர்வமாக வந்தாங்களே தவிர அது கல்லூரிகளிலே பேச வேண்டிய விஷயம். கல்லூரி மாணாக்கர்களுக்கு இலக்கியம் சார்ந்த தலைப்புகள் ஒரு சிலப்பதிகாரமோ அல்லது கம்பராமாயணமோ அல்லது வில்லி பாரதமோ திருக்குறளோ இது எதுவானாலும் சரி, பெரிய புராணம் எதுவானாலும் போய் சேரவில்லை. வர்றாங்க, ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து இருக்காங்களே தவிர மெல்ல மெல்ல தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேரு அது என்னையா 2 பேர் படித்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் விளங்கலைன்ற மாதிரி அவங்க வருவதும் இல்லை. படித்தவர்கள் கேட்க வருவதில்லை.
அப்புறம் நாங்க எப்போது இவர் ஐயா பெரியவங்க வந்து வீதிக்கு கொண்டு வந்தாங்களோ வீதியில படித்தவர்கள் வந்து உட்காருவதும் இல்லை, பாமரர்கள் தான் வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பாமரர்களுக்கு இந்த எண்ணிக்கையை பட்டிமன்றம் சுத்தமா தெரியல. அப்போ அடிகளார் கொஞ்சம் அரசியல் சார்ந்த பட்டிமன்றங்களை போட ஆரம்பிச்சாங்க. அரசியல் தான் இலக்கியமும் அரசியலும் அதுல கலந்து வரும் வழியே ஒரு சமூகம் சார்ந்தது. அது அரசியல்னு சொல்ல முடியாது, ஒரு சமூக அரசியல் கலந்ததாக இருக்கும். அது அந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அதுவும் அது சர்ச்சைகளை உருவாக்கிச்சே தவிர மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டதாக தெரியல. கூட்டம் குறைய குறைய நாங்க வேற வழி இல்லை, பாருங்க என்ன செய்யறது, இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றுப்படணும்னு நினைச்சான். நினைத்ததில் விளைவுதான் இந்த குடும்பம் சார்ந்த பட்டிமன்றம். அதுலயும் அந்த குடும்பம் சார்ந்த பட்டிமன்றத்துல உங்களுடைய அந்த நகைச்சுவையும் அந்த டைமிங் சென்ஸும் அது எப்படிங்கய்யா, அது உங்களுடைய இயல்பினே சொல்லலாமா? குடும்பம்னு மட்டும் அது செயற்கை அல்ல, இயல்பாகவே வந்ததுதான். அதே மாதிரிதான் அப்போ வீட்லயும் அம்மா கிட்டயும் அப்படியே தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா, அதாவது செயற்கை அல்ல, குடும்பத்தை நேசிப்பதும் மக்களை நேசிப்பதுமான இயல்பாக வரக்கூடிய விஷயம் தான் அது. அதே மாதிரி உங்களுடைய பட்டிமன்றங்களை நாங்க மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற, ரொம்ப என்ஜாய் பண்றது வந்து உங்களுடைய அந்த நடுநிலைமை. இந்த பக்கமும் சேராமல் அந்த பக்கமும் சேராமல் ஒவ்வொருவரும் பேசுறப்பவும் வந்து அப்படியே அந்த ஒரு அழகான அந்த ஒரு நடுநிலை தன்மையும் அந்த பதவியை வந்து ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த பட்டிமன்றங்கள்ல. அது உங்களுக்கே உண்டான ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், இருப்பதுல நான் ஒருவன், அவ்வளவுதான், அப்படித்தான் சொல்லலாம். ஐயா, இப்போ வந்து நீங்க வந்து பட்டிமன்றங்கள் வந்து ரேடியோ வானொலியிலையும் செஞ்சிருக்கீங்க, நேரடியா மேடைகளிலும் செஞ்சிருக்கீங்க, தொலைக்காட்சியிலும் செஞ்சிருக்கீங்க. அந்த ஆடியன்ஸ்ல வந்து எதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த மூணு வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா? ஊடகங்கள கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, ஊடகங்களுக்குன்னு செய்யற போது அந்த வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க நிகழ்ச்சியிலே சிறப்புக்காக மட்டும் இல்லாம தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவும் கைதட்டி ஒலிக்கிறாங்க பாருங்க, அது நமக்காகவும் இருக்கு, பட்டிமன்றத்தை சிறப்பிப்பதற்காகவும் இருக்கு, அவர்களுக்காகவும் இருக்காது. அதனால அது ஒரு தனி நிலைமை. வெளியில இருக்கக்கூடியதுல சிலதான் ரொம்ப நல்ல மகிழ்ச்சி உற்சாகமான பட்டிமன்றங்கள் இருக்கு. ஊடகங்களுடைய பட்டிமன்றத்துக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கத்தான் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய பட்டிமன்றங்கள்ல இருந்து நிறைய பேச்சாளர்கள், மதிப்பிற்குரிய ஐயா அறிவொளியிலிருந்து நமக்கு ஆசிரியர் ராஜா வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுடைய பட்டிமன்றம் மூலமா பேச்சாளர்களாகி இன்னைக்கு ராஜா அவர்கள் வந்து தொலைக்காட்சியிலும் ஒரு தொகுப்பாளரா இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பட்டிமன்றங்கள் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறிவொளி தனி, அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் ராஜா தான் என்னுடைய அணியில சேர்ந்து வந்தவர். ஐயா, இப்ப உங்களுடைய அணியிலிருந்து உங்க கூட வளர்ந்த பல பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து உங்களுக்கு மனம் கவர்ந்த பேச்சாளர் அல்லது அவங்களோட உள்ள உங்களுடைய அனுபவங்கள் சிலவற்றை எங்க கூட பகிர்ந்துக்கோங்களேன். என்னோட பேசுனதுல நெடுங்காலமாக இருந்தவங்க பலரு, அதுல சில பேரு இப்போ இல்லை. தமிழ்குடி மகன் என்னோட தான் இருந்தாரு. அப்புறம் முனைவர் சொல்வழங்கு பெருமாள் இருந்தாரு, அவங்க வீட்டம்மா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே இப்போது இல்லை. காஞ்சிபதி அம்மா ஒருத்தங்க தான் இருக்காங்க. அவங்க சரியான பேச்சாளர். இன்றைக்கும் அவங்க மேடை நிற்கலாம், ஆனா அவங்க இப்போது வருவதில்லை. அவங்க வேண்டாம், வயதாயிருச்சு எனக்கு, இனிமே நான் போகக்கூடாது அப்படின்னு அவங்க என்னையுமே கூட கொஞ்சம் போதும் யோசித்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இந்த ஆண்டுன்னு தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு உங்கள் அகவைக்கு வயதானாலும் உங்களுடைய தமிழுக்கு இன்னும் அது இனிமையாக தானே இருக்கு. சரி, இந்த வாய்ப்பு எப்போது நிற்கும்ன்றது சொல்ல முடியலை, ஏதோ ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுங்களேன். ஐயா, லியோனி அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து? திரைப்படத்துறையை வைத்துக் கொண்டும், அவர் கற்ற கல்வியை அடிப்படையாக வைத்துக் கொண்டும், உலக அனுபவங்களை வைத்துக் கொண்டும் அவர் வந்துட்டாருல்ல. நல்ல செய்யறாரு, நல்லா பாடுறாரு, நல்லா பேசுறாரு. ஐயா, இப்ப நீங்க வந்து உங்களுடைய பட்டிமன்றங்களை எடுத்து வெளிநாடு வரைக்கும் போயிருக்கீங்க. வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள், ஆக்சுவலி சவுதி அரேபியா அண்ட் துபாய், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிருக்கீங்க. அங்க போய் நீங்க வந்து இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் செஞ்சிருக்கீங்க. வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்கள் அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு? எல்லா இடங்கள்லயுமே
நல்ல வரவேற்பு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதம். மலேசியா கொஞ்சம் நிதானமான மக்களுடைய வரவேற்பு. சிங்கப்பூர்ல இங்கிருந்து போனவர்கள் ஏழை மக்கள், உழைப்பாளிகள், அவர்களுடைய வரவேற்பு. அதுபோல அமெரிக்கா பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க கொஞ்சம் வித்தியாசமா அரங்கங்கள்ல போடுறாங்க, ரொம்ப நல்லா பெரிதாக இருக்கிறாங்க. அப்புறம் பொதுப்படையான தமிழ் இலக்கியம் அவங்களுக்கு ஆகல. அங்கும் இல்லை, கிழக்கையும் இல்லை, மேற்கையும் இல்லை. அவங்க இலக்கிய பேச்சுக்களை கேட்க விரும்புவதில்லை. இந்த மாதிரி ஒரு பொதுப்படையான பேச்சுக்களை தான் கேட்கறாங்க. சன் டிவி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல நீங்க அதுல தொடர்ந்து இன்னைக்கும் இருக்கீங்க. இத்தனை ஆண்டுகளாக இன்னைக்கும் அதே இளமை சூழலோடு உங்களுடைய தமிழ் இருக்கின்றது. இன்னைக்கும் அதே எதிர்பார்ப்பும் அதே ரீச்சும் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கா? அது நான் சொல்ல முடியாது. ஆனா கூட்டம் நாளும் நாளும் பெருகி கொண்டேதான் இருக்கு. முன்ன இருந்த கூட்டத்தை விட இன்னைக்கு கூட்டம் அதிகம் இருக்கு. ஐயா, எல்லாருமே இந்த பட்டிமன்ற பேச்சுன்னு சொல்றப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்புற ஒரு கேள்வி, எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டுறேன். அந்த பட்டிமன்றத்துக்கான தலைப்பை முடிவை முதல்லயே தீர்மானிச்சிருக்கீங்களா? தலைப்பை தீர்மானிக்கிறப்பவே இல்ல அந்த பேச்சை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுமா? வழக்கு மன்றங்கள்ல கிரிமினல் வழக்குகள்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிவில் வழக்குன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக பற்றிப்பட்ட விஷயங்கள். அது இது கிரிமினலும் இல்லை, சிவிலும் இல்லை. ஆனால் சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம். இதுல இந்த சமுதாயம் சார்ந்த இந்த விஷயத்துல எது இந்த சமுதாயத்துக்கு தேவையோ நன்மையோ அதைத்தான் தீர்ப்பாக கொடுக்கணும். அப்போ அந்த தேவையை நடுவர் என்பவர் ஏற்கனவே கொஞ்சம் யோசிச்சு வச்சிருப்பார். எல்லாருமே ஒரு தலைப்புக்கு இதுதான் தீர்ப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிருக்க கூடும். அந்த அனுமானத்தை 2 பேருக்கு நான் விசாரிச்சிருக்கலாம். ஆக 2-3 பேருடைய கருத்துக்களை கேட்ட பிற்பாடும் என்னுடைய கருத்தும் அது ஒத்து போகுது. அதோடு கூட இந்த தலைமை பேச போடுறாருங்க. அப்ப அந்த பேச்சாளர்களுக்கு இடையில அவங்க பேசுற வேகத்திலையும் ஜனங்கள் காட்டுகிற வரவேற்புலையும் பார்க்கிற போது இதுதான் முடிவு, நாம் எடுத்திருந்த முடிவு தான் சரி அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போயிடுது. அதனால கிட்டத்தட்ட என்னுடைய முடிவு நான் ஏற்கனவே ஒரு 50 விழுக்காடு நான் எடுத்து வச்சிருப்பேன், முன்னதாகவே எடுத்து வச்சிருப்பேன். பேச்சாளருடைய பேச்சு மூலமாக அது 50-60ஆகவும் ஆகும், அல்லது சில சமயங்கள்ல பெரும்பாலும் அதுல ஒரு மாற்றம் இருக்காது. அந்த தலைப்பு சரியாகவே இருக்கும். உங்களுடைய இப்ப நீங்க எல்லா பட்டிமன்றங்களிலும் தீர்ப்பை எடுக்கக்கூடிய நீதிபதி நீங்கள், உங்கள் இல்லத்தில் தீர்ப்பை எடுக்கக்கூடிய நீதிபதி யார்? எங்க வீட்டம்மா தான். எதிர்பார்த்தது இந்த முதல்ல உங்ககிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மகிழ்ச்சி. ஐயா, அதே மாதிரி அதுக்கப்புறம் பலரும் ரசிக்கத்தக்க விதமா நீங்க உங்களுடைய சினிமா என்ட்ரி பல தமிழ் சான்றோர்கள், ஆண்டோர் போன்றவர்கள், சான்றோர்கள் எல்லாரும் இவர் ஏன் சினிமாவுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லி வந்தப்போ நீங்க 3 படம் பண்ணிருக்கீங்க. முதல்வன், பாய்ஸ் அண்ட் சிவாஜி பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட மத்த கேள்விதான் கேட்கறதுக்கு முன்னால முதல் கேள்வி, அது என்ன நீங்க சங்கர் சார் படத்துல மட்டும்தான் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, அதாவது அவரு கேட்டாரு, அதனால நான் போனேன். மற்றபடி அவங்க அதுக்கு பிறகு எத்தனையோ படங்கள் வந்தது, நான் ஒத்துக்கொள்ளல. அதே மாதிரி ஐயா, இப்ப நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட படத்துல பேசிய ஒரு சொல்லாடல் இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பேரா இருக்கு. பல இளைஞர்கள் 4 கூடுற இடத்துல பேசுறாங்க. பல பேர் பல இடங்கள்ல அதை குறிப்பிடுறாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறப்போ பேஸ்புக்ல அதிகமா இந்த சொல்லாடல் கமெண்ட்ஸ்லயும் போஸ்ட்லயும் வந்துட்டு இருக்கு. அந்த சொல்லாடல் ஒரே சொல்லாடல் மூலமா 3 படத்துல நடிச்சாலும் 300 படத்துல நடிச்சதுக்கு உண்டான புகழ் சினிமா மூலியமா உங்களுக்கு அந்த ஒரு டயலாக்ல கிடைச்சிருக்கு. அத உங்களுடைய வாயால் சேர்த்து வைக்கும் ஐயா. ஓ, வாங்க பழகலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. ஆக்சுவலி அதை குறித்து உங்களுக்கே தெரியும், அதனுடைய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான நேர் எதிர்மறையான வாதங்கள், விவாதங்கள், விமர்சனங்கள், இதை எப்படி பாத்தீங்க ஐயா? அது விமர்சனம் வர வேண்டியதுதான். அது விமர்சனத்தை நாமே பலரை விமர்சிக்கிற போது
நம்மை பல விமர்சித்தாங்கன்னா தாங்கிக் கொள்ளத்தானே வரணும், விமர்சனம் வாங்க வேண்டியதுதான். ஆனா அது ஒரு உண்மையின் அடிப்படையிலையும் உள்ளபடியே ஒரு தமிழின்பால் இருந்த ஈடுபாட்டின் காரணமாகவும் அது வந்திருக்குமானால் அந்த விமர்சனத்தை நான் அங்கீகரிச்சிருப்பேன். அது வெறும் பகை காரணமாக ஒரு விமர்சனம், தனிப்பட்ட நபர் தாக்குதல் அது. ஏன்னா இடத்துல சில கடிதங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் பதனமா வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவங்க போட்டுக்கிற சில கடிதங்கள் இவர்கள் தமிழர்களா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்தா அந்த கடிதத்தை பார்த்தா அவங்க இப்படி எழுதுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அப்படி எழுதக்கூடியவர்கள் எப்படி அவங்க ஒரு தமிழ் பற்றுள்ளவர்களாக, அவங்க தமிழ் பற்று உள்ளவங்க இருக்கக்கூடிய தமிழ் பற்று உள்ளவங்க ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை சாடக்கூடாது. ஏன்னா உள்ளபடியே அவன் தமிழுக்கு ஈடுபாடு உள்ளவனாக இருப்பான்னா கேட்கலாம், அது தவறு இல்லை. நீ இப்படி செய்யலாமா, இது என்ன விவரம் அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு தனிநபரோட தெரியாதது என்பதல்ல, வேண்டுமென்றே சொல்லப்பட்டது. ஏன்னா அதுக்கு நான் வேண்டிய பதில என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மறுப்பே வரல. இல்ல இருந்தாலும் ஐயா அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது சவால் சரியான போட்டின்னு நாங்க வீரப்பன் சொல்லி கேட்டது போல, அதே போல மணந்தாள் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய வசனத்தை போல மீண்டும் மறுமுறை உங்களை வாயால் அந்த நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், வாங்க பழகலாம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லடலாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஐயா சொன்னதாலதான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, மிகப்பெரிய லெஜெண்ட் மிஸ்டர் சங்கர் அவரோட நீங்க 3 படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதாவது சினிமாவை விமர்சிப்பவராகவும், சினிமாவை ரசிப்பவராகவும், சினிமாவை பார்ப்பவராகவும் சங்கர் குறிச்சு உங்களுடைய பார்வை என்னங்க ஐயா? அதனுடைய ஒரு சிறந்த கலைஞர், ரொம்ப வித்தியாசமா படம் பண்றாரு. அவர் ஒரு தேர்ந்த கலைஞர், அவ்வளவுதான் சொல்லலாம். இளமையே சிறந்த கலைஞர் ஐயா. அதே மாதிரி ரஜினி த பாஸ், த மாஸ் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் இருக்கிற காலத்திலயும் சரி, இனி வர காலத்திலயும் சரி, தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா தனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ரஜினியோட நீங்க இணைஞ்சு படம் பண்ணிருக்கீங்க. அவரோட இணைந்திருந்த நாட்கள், அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க? அவரிடத்துல கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. அவருக்கு அவ்வளவு ஒன்று அவரிடத்துல தான் ரொம்ப பெரிய புகழுக்குரியவன் என்ற மேட்டிமையோ அல்லது பெரும் பொருளுக்குரியவன் என்ற செருக்கோ அல்லது தான் ஒரு பெரிய கதாநாயகன் அப்படின்ற அதெல்லாம் எதுவுமே அவரிடத்துல இல்லை. ரொம்ப அவரிடத்துல கூடிய பணிவு இருக்கு பாருங்க, அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அந்த பணியுமாம் பெருமை என்ற திருக்குறளுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய சான்று. அது சும்மா வார்த்தைகளால் நான் சொல்ல முடியாது. நான் படம் அதுக்கு நடிக்க போன நாட்கள் எல்லாம் அதை நான் பார்த்திருக்கிறேன். அத்தனை எளிமையாகவும் அத்தனை இனிமையாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் பழகினார். அதெல்லாம் கிடைத்தற்கரிய பேர். அதனால அது ஒரு பெரிய மனிதர். அவர் வயதுல சின்ன பிள்ளையா இருக்கலாம், அவர் வயதுல சின்னவர், ஆனா வாழ்க்கையில் நிறைய அவற்றத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஐயா, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதினாங்க, நீங்களும் எழுதினீங்க. அதுல முக்கியமா பலரும் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, இப்ப திருப்பியும் நானும் ஒரு தடவை கேட்டுறேன். அந்த அதிகாரத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது, அதற்கான தேவை இல்ல அதற்கான நோக்கம் என்ன வருதுங்க? அதாவது அறத்துப்பால், பொருட்பால், கர்மத்துப்பால் அப்படின்னு 3 பகுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 பகுப்புல முதல்ல பொதுமக்களுக்கு விளங்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பொதுமக்களுக்கு விளங்காது. சரி, திருக்குறள் எப்படி மக்களுக்கு ஜனரஞ்சகமாச்சு நீங்க நினைக்கிறீங்க? பல்லவன், சேரன் இப்படி நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல திருக்குறளை எழுதி போடணும்னு சொல்லி கலைஞர் ஆணையிட்ட பிறகு, அதுக்கப்புறம் பஸ்ல வாசகங்கள் எழுதி வந்த பிறகு ஜனரஞ்சகமாக மக்களுக்கு அது போய் சேர்ந்தது இல்லையா? ஆமா, ஆனா ஒவ்வொரு குறள் போய் சேர்ந்திருக்கு, பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியாது.
ஆமா. அப்புறம் இன்னொன்னு, இது எல்லாம் வந்து திருவள்ளுவர் தான் இதை செய்தாரு. இந்த அதிகார பகுப்புகள், இது பால் பகுப்புகள் எல்லாம் செய்தார் என்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அது அறிஞர்கள் எழுதியிருக்காங்க நிறைய. அது என்னுடைய புத்தகத்தினுடைய முன்னுரையில தெளிவாகவே கொடுத்துருக்கேன் அதை பற்றி. ஆனா என்னுடைய புத்தகத்தை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வந்தவங்க அதுக்கெல்லாம் போகல. இது செய்யக்கூடாது முதல் வேலை. அவங்களுக்கு திருக்குறளை வந்து உடைப்பது என்பது பிடிக்காது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி மட்டும் இன்னும் அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முதல்ல அறத்துப்பால்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அப்புறம் மக்கள் பேருன்னு தொடங்கிறது இல்லையா? திருமணம் பண்ணிட்டான், குடும்ப வாழ்க்கையில என்ன, திருமணம் பண்ணியாச்சு, பிள்ளைகளை பத்தாச்சு, வாழ்க்கை தொடங்கியாச்சு. இங்க எல்லாம் முடிச்ச விற்பாரு, பணமெல்லாம் சம்பாதிச்சு விற்பாரு. அது என்ன பின்னாடி போய் காதல், காமத்துப்பால், அது படிச்சு மகிழ்வதற்கா பின்பற்றி வாழ்வதற்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க யாரையாவது. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது இது இருக்கிறது, இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் இருந்தது. அது இருந்தது அப்படின்றத திருவள்ளுவருக்கு மனக்குறவருக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. மனக்குறவர் அதை அப்படி ஆக்கினாரு. அவரை பின்பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா, அவங்களே வித்தியாசமா அதிகாரங்களை மாத்தி போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு பதிப்பிச்சவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பரிமேலழகரை பின்பற்றிக்கிட்டு பதிப்பிச்சிருக்காங்க. மனக்குறவரை பதிப்பிக்கிற போது கூட பரிமேலழகர் எப்படி பதிப்பிச்சிருக்காரோ அப்படி பதிப்பிக்கிறாங்க. அதுவே இவங்க செஞ்சிருக்க பாவம். அவங்கவங்க எப்படி பதிப்பிச்சாங்களோ அப்படித்தான் பதிப்பிச்சிருக்கணும். அதெல்லாம் எடுத்து சொன்னாலும் தனி மனிதனுடைய காழ்ப்பு மேலதான் அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு, நம்ம ஊர் வந்து இது ஒரு கட்டுக்களி தண்ணீராக இருக்கே தவிர நிறைகுடமாக்கவே நிக்கல. சலசலப்பு எல்லாமே இல்லை போச்சு. இது எப்படியோ ஒரு தேங்கி கிடக்கிற தண்ணீராகவே இருந்ததுன்னா எத்தனை நாளைக்கு இந்த ஆய்வு நிற்கும்? ஆய்வுன்றது புதுசா வரணும். நான் போட்டிருக்க புத்தகத்தினால இது மட்டும் நிக்காது. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி மாத்திருக்காங்க. இது காலத்துல நிக்கிறதா தான் நிக்கும், இல்லாட்டி இதையும் அடிச்சு விட்டுறாங்க. ஒண்ணுதானா, இத்தனை புத்தகங்களுக்கு மத்தியில் இது ஒண்ணுதானா நிக்க போகுது? எத்தனையோ இருக்கு. அது சொன்னாலும் அது ஆத்திரம், அவங்களுக்கு ஆவேசம், இவனும் பரிசு போட்டிக்கு வந்துருவானோ. அது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தமிழக அரசு திருக்குறளுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கு, திருவள்ளுவர் பரிசு. அதுல இவருக்கு எதுவும் பரிசு கொடுத்து வாங்கிடும்னு ஒரு பயம் வந்துடும். எல்லாம் அதை சார்ந்ததுதான். அதற்கெல்லாம் நான் போகல. ஐயா, இப்ப இந்த இடத்துல ஒண்ணு கேட்கணும் உங்ககிட்ட. அதாவது இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு 10 வருடங்கள் ஏறக்குறைய முன்னாள் இது நடந்த சம்பவம். இன்னைக்கு வந்து அதே திருக்குறளை தொலைக்காட்சியில் தினமும் நீங்க வந்து பல கோடி மக்களுக்கு முன்னால சொல்றீங்க. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஐயா? அது வந்து மதுமக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கதைகளுக்கு பின்னணியில நான் வந்து வாழ்க்கை நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே அதுக்கு முன்னாடியே எனக்கு திருக்குறளை பொறுத்துறேன். இன்னும் கூட அது எனக்கு என்ன படுது அப்படின்னா, அதை ரொம்ப விரும்புறாங்க மக்கள். அந்த மாதிரி சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அது விளங்குது. பதவுரை பொழிப்புரை சொல்லுவது அவங்களுக்கு ஒன்றும் போய் சேராது. அது வகுப்பறை நடத்துற மாதிரி நடத்தி பயன் இல்லை. மொத்தத்துல ஒரு பின்னணி, வாழ்க்கை பின்னணியை அந்த வாழ்க்கை பின்னணின்றதுல இந்த பாட்டை தூக்கி உள்ள போட்டு அப்ப அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டோம்னாக்கும் முழுமையா அவங்களுக்கு விளங்கிடும். அதுக்கு இன்னும் நடந்த சில வரலாற்று நிகழ்ச்சிகள் எங்கெங்க இருக்கோ அதுல இருந்தும் கொண்டு வந்து கொடுத்தோம்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு 10 பேராவது இருந்து செய்ய வேண்டிய வேலையா தெரியுது. ஐயா, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுடைய வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய லைப்ரரி, உங்களுடைய புக் கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு அளவுதான், ரொம்ப பெரிய லைப்ரரி இல்ல. தமிழ் மற்ற துறை சார்ந்தது தான் வச்சிருக்கேன். ஒரு 10 நூலை வச்சிருக்கேன். அது இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா இன்றைய தலைமுறைக்கு வாசிப்பு பழக்கம், அதாவது புத்தகங்கள் விற்பனை அதிகமா இருக்கு, ஆனா வாசிப்பு பழக்கம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு யங் ஜெனரேஷன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இலக்கியம் படிக்கிறது இல்லை. அதாவது நாவல் படிக்கிறாங்க, சிறுகதைகள் படிக்கிறாங்க, ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கிறாங்க, அந்த மாதிரி வாசிக்கிறாங்களே தவிர பழைய இலக்கியங்கள் இருக்கு பாருங்க,
அதை வாசிப்பது என்பது கொஞ்சம் குறைச்சல் தான். அது எப்போதுமே குறைச்சல தான் இருக்கும். அதை வந்து முழுமையாக நம்ம வற்புறுத்த முடியாது. அதுக்கு ஒரு தனி, ஏன்னா அந்த இலக்கியங்களை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுக்கணும், அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். அது நமக்கு அது நடக்கலை. கொடுத்தா தான் அதுக்கு அந்த படிக்கட்டுல ஏறி 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 அங்க போயிடுவாங்க. ஐயா, இப்ப எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நான் வந்துட்டேன். இது வரைக்கும் நான் படிச்ச தமிழ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு உரைநடை தமிழ். என்னால உரைநடையில எழுத முடியும், எழுத முடியும். இதுதான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நான் ஒரு இளங்கலை முதுகலைக்கு போனாதான் தமிழ்ல இருக்கக்கூடிய இன்னும் அதனுடைய ஆழம், தமிழ் சுவை அப்படின்றதும், அந்த வெண்பாக்கள், அதுல இருக்கக்கூடிய மாதிரி அளவு, நேர்மா, திணைமா, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தி ஒரு வெண்பா எழுதுறது, அந்த முழுமையான சுவையை பயன்படுத்திக்கிற மாதிரிதான் நம்மளுடைய தமிழ் எஜுகேஷன் போர்டு இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு MABAக்கு போனாதான் அதனுடைய முழுமையான சுவையை நான் உணர்ந்து கொள்ள முடியுங்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அதுல எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அப்படி முதல்ல எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பதாகத்தான் தொடங்கினாங்க. ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது இந்த அறிவியல் பாடங்கள் நிறைய வந்த பாடு பாடச்சுமை அதிகமா இருக்கு பாருங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு மதிப்பெண்ணுக்கு மற்றைய உலகியல் வாழ்க்கை தேர்வுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இருப்பதனால இதை கொண்டு போய் வழக்க திணிக்க வேண்டாம், அவங்க தேவைப்பட்டது என்றால் படித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னும் கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், இந்த இலக்கணத்தை எளிமையாக்கி கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு பயன்படுகிறார் போல எளிமையாக்கி கொடுத்துட்டு, இந்த முதுகலை படிக்க வருகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தமிழை வந்து கொஞ்சம் ஆழமாக இளங்கலை, முதுகலை, இந்த தமிழ் மட்டும் எடுத்து படிக்கக்கூடியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக்கி கொடுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கறாங்க தவிர இந்த பொதுவா படிக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவும் கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்றைய இந்த குளோபலைசேஷன் வேர்ல்டு, அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு, மேற்கத்திய கலாச்சாரம் அதிகமா பரவிட்டு இருக்க இந்த சமயத்துல ஆங்கிலத்தை விரும்பி பேசக்கூடிய, இந்த ஆங்கிலத்தை சரளமாக பேசக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல இருந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு போறப்போ தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்க அதை பாக்குறீங்க? முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதாவது கற்றவர்கள் எப்போதுமே மேலான வேறு ஒரு சொல்லை, ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற ஒரு சொல்லை விட்டு தாம் கற்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவதில் தங்களுக்கு ஒரு பெருமை தேடி கொள்ளுவாங்க. அப்படி பெருமை கொடி தேடிக்கொண்ட காலம்தான் ஒரு காலம் சமஸ்கிருதம். ஒரு நல்ல மொழி, நிறைய இலக்கியங்களை கொண்ட மொழி, அது ரொம்ப சிறப்பான மொழியும் கூட. அது இந்தியாவுடைய மொழி, எல்லாருக்கும் பயன்படுத்தி வந்த ஒரு மொழி. அதை என்ன செஞ்சுட்டாங்க, கற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அவர்கள் கற்றவர்கள், அன்றைக்கு கற்றவர்கள் எல்லாம் ஒரு சாதி சார்ந்தவர்களாக இருந்ததுனால அது ஒரு சாதி மொழியாக கருதப்பட்டு போச்சு. ஒன்று. இப்ப என்ன ஆயிடுச்சு, அடுத்து வெள்ளைக்காரர்கள் வந்த ஒரு பாடு ஆங்கிலம் கற்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவங்க கற்க ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் அந்த ஒரு சாதி சார்ந்தவர்கள் அல்லாத பிற சாதிக்காரர்களும் கூட, தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்ட நம்மையை கூட சமஸ்கிருதத்துக்கு அந்த பகுதியை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துல ஆங்கிலதாசர்களாக எல்லாரும் மாறிட்டாங்க. அப்படி மாறியவர்கள் முழுவதும் ஆங்கிலத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது, காப்பாற்றுவது என்று அதிலேயே காலத்தை செலவழிச்சுட்டாங்க. அதனால அன்றையிலிருந்தே வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தவர்களே வருத்தப்படுகிற அளவுக்கு ஜி.யு. போப் இதை பத்தி வருத்தப்படுறார். இப்படி தமிழர்கள் வந்து தங்களுடைய தாய்மொழியின் மேல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களே அப்படின்னு வருத்தப்படுறார். அந்த அளவுக்கு தமிழ் மீது நாம் அன்றைக்கே வெறுப்பு காட்டிட்டோம். சும்மா ஒரு பயன்படுத்திக்கிற ஒரு ஒற்றுமை சேர்ப்பதற்காக தமிழை சொல்லிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாட்டுல தமிழ் முழுக்க இருக்கிற இடம் தெரியாதபடி அது போயிடுச்சு. உங்களோட மனம் கவர்ந்த எழுத்தாளர் யார்?
எனக்கு கேட்காதன் அன்றைக்கு. இன்றைக்கு ராமகிருஷ்ணன் நல்லா எழுதுறாரு. எனக்கு மேலாண்மை பொன்னிச்சாமி ரொம்ப நல்லா எழுதுறாரு. ஐயா உங்களுக்கு மனம் கவர்ந்த கவிஞர்? மனம் கவர்ந்த கவிஞரா? அன்றைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுத்திரம். அவர் எழுதுறதுல வந்து உங்களுடைய வாயால் எங்களுக்கு பிடிச்ச கவி வரிகள் அல்லது பாடல்கள் அன்றைக்கு ரொம்ப நேரமா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய வாயால் அதான் தமிழ் கேட்கறதுக்கு. கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை, கொஞ்ச நெஞ்ச வயபிருந்தால் மூளையிலே கட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெருஞ்சி முல்லை அழித்ததில் நெல்லி விதையை கொட்டிவை. இது பட்டுக்கோட்டை கல்யாண கவிதை. நன்றிங்க ஐயா. அப்படியே தமிழ் அப்படியே அருவி மாதிரி வருது பாருங்க. பிடிச்ச பாடுகள் ஐயா? எங்க மதுரை, அவர் டி.எம். சவுந்தரராஜன், மதுரையின் பெருமைகளில் அவர் ஒருவர். அற்புதம் அற்புதம். அதாவது ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டர்ஸ வந்து கண்ணு முன்னால கொண்டு வரதுக்கு நம்ம உட்காந்து கண்ண மூடி கேட்டா போறோம், இது சிவாஜியா, இது வந்து ஜெயசங்கரா அப்படின்றத. ஆமா ஆமா. பாப்பையா சார் அவர்கள் பேசி நாங்க பாத்துருக்கோம். பாடுவாரா? நானா? ஐயோ அதெல்லாம் வந்து இப்ப காலங்கள் ஆகி போச்சு. இப்ப இந்த நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் வந்து நீங்க நிறைய ஷோஸ் பண்றீங்க. பட் எல்லா டிவி ரியாலிட்டி ஷோஸ்லயும் இந்த பாட்டு நிகழ்ச்சி எல்லாம் வர்றப்ப அத நாம போய் பாடலையே உங்களுக்கு எனக்கு தோணி இருக்கா? பாடுறது அது ஒரு தனி கலை. அதுக்குன்னு பாடணும். உங்களுக்கு பிடிச்ச முன்னாள் நடிகர்? ரொம்ப பழைய நடிகர் அப்படின்னு சொன்னா இப்ப அண்மை காலத்துல எனக்கு சிவாஜி கணேசன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முந்தைய பி சின்னப்பா. இன்னைக்கு நீங்க டிவி முன்னால பாக்க இந்த 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 யங் ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள், இன்னைக்கு இருக்க நடிகர் இல்லையா, இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய வர்றாங்க. இருந்தா கூட சில நடிகர்கள் நல்லாவே நடிக்கிறாங்க. இப்ப இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. நாங்க எல்லாரும் சுவாரஸ்யமா உங்களுடைய பதில் பாக்குறோம். உங்களுக்கு பிடித்த முன்னாள் நடிகை? கனவு கண்ணி. அந்த காலத்துல ரொம்ப டி.ஆர். ராஜகுமாரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ராஜகுமாரி அது வந்து இப்ப இந்த ஸ்னேகான்னு பொண்ணு நடிச்சது பாருங்க. ஆமாங்க ஐயா. அதே மாதிரி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னங்க ஐயா? எனக்கு பிடித்ததா? எனக்கு பிடித்தது வந்து பெரும்பாலும் சைவ சாப்பாடு தான் பிடிக்கும். உங்க வீட்டு சுவையாக சமைப்பது யார்? எங்க வீட்டம்மா சமைப்பது நல்லா தான் இருக்கும். நல்லா சுவையா சமைப்பாங்க. அதனால நாங்க கேட்கிற எல்லா கிடைக்கும் நீங்க சுவாரஸ்யமா பதில் சொல்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க வியந்து பார்த்த, நீங்க போன நாடுகள்லயே நீங்க வியந்து பார்த்த நாடு எதுங்கய்யா? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்ன காரணம்? அது வந்து ஒரு ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. சில பகுதிகளை பார்க்கும்போது ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப சுதந்திரம் இருக்கு, ரொம்ப ஒழுங்கு இருக்கு. மந்திரிகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்க வந்து வெறும் பெரிய அவங்க ஆர்ப்பாட்டமோ டாம்பிகமோ ஒன்றும் கிடையாது. யாரும் சர்வ சாதாரணமா யாரையும் நல்ல கேள்வி கேட்கிறாங்க. அங்க அந்த மேட்டுமைகளே இல்லை அங்க. அதனால ஆஸ்திரேலியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. பல நாடுகள் நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி இந்தியாக்குள்ளேயும் நீங்க பல இடங்களுக்கு போயிருக்கீங்க. இருந்தாலும் உலகம் ஃபுல்லா வச்சு உங்களுக்கு விரும்புற இடம் வீடுன்னு சொல்லக்கூடாது. நீங்க போய் இன்னும் பாக்கணும்னு நினைக்கிற ஒரு விரும்புற இடம் என்னவா இருக்கீங்க? அப்படி நான் நினைக்கலைங்க. போகணும்னு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அது போயிட்டு வந்தாச்சு. இதை போய் பார்க்கணும்னு அப்படி நான் போய் இடங்களை பார்க்கணும்ன்றதுக்காகவே மனத்தை கொண்டு போய் சொருக மாட்டேன். அதுல அதே மாதிரி வந்து அரசியல் பாகுபாடு கலந்து அதுக்கு அப்பாற்பட்டு அத்தனை விஐபிஸ் பிரபலங்கள் எல்லாரும் உங்களை வந்து ரசிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய பெருந்தன்மை. அவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு நல்லவனா இருக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. இந்த நன்னாள்ல தமிழ் குஷி நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது இந்த தமிழ் சித்திரை நன்னாள்? என்ன இருந்தாலும் தமிழ் தான் நமக்கு தாய்மொழி. அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அதுதான் நம்முடைய அடையாளமும் கூட. எத்தனை ஆண்டுகளாக நாம் பறந்தாலும் கூட நாம் நல்லவர்கள் என்ற பெயரோடு கூட நாளை கிடத்தி போவதுதான் நல்லது. இந்த நாளில் இறைவன் உங்களுடைய அத்தனை பேருக்கும் அந்த நல்ல நோக்கத்தை நோக்கி பயணிக்கிற மன துணிவை தரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய இந்த பிஸி ஷெட்யூல்ல இவ்வளோ ஷூட்டிங்ஸ், இவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கிற சமயத்துல எங்களுக்காக சமயத்தை ஒதுக்கி எங்க கூட வந்து நீங்க இணைந்து கொண்டமைக்கு தமிழ்குச்சி சார்பாகவும் தமிழ்குச்சி நேயர்கள் சார்பாகவும் உங்களிடம் இருந்து வணங்கி விடை செய்கிறோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.
ஒரு அழகான இனிமையான தமிழான மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இன்றைய தருணம். இந்த தமிழ் திருநாளில் திரு சாலமன் பாப்பையா அவரோடு நாம் உரையாடிய தருணம். அவருடைய இளமை காலம் தொடங்கி அவருடைய ஆசிரியர் பணி, அவருடைய தமிழ் பட்டிமன்ற வாழ்க்கை எவ்விதம் தொடங்கியது, அது மட்டுமல்லாமல் உலகெங்கும் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள், அவருடைய சினிமா வாழ்க்கை, அவருடைய தொலைக்காட்சி வாழ்க்கை என்று பலவற்றையும் ஒரு இளைஞன் போல நம்மோடு கலகலப்பாக உரையாடிய அந்த அற்புதமான நினைவுகளோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி பரப்பில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த தமிழ் ஐயா பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு நன்றிகளை கூறி, கேட்டுச் சுவைத்த அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, இந்த நாள் மட்டுமல்ல இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டெய்சி. நன்றி, வணக்கம் நேயர்களே. புள்ளி வச்சு கோலம் போட்ட காலம் மாறி போச்சு. இன்டர்நெட்டில் குதூகல நிரந்தரமாச்சு. பழசா புதுசா மல்லடியா ராப்பா, இணையத்தின் வழியே இதயங்கள் இணையும் குதூகலம். எட்டு திசையிலும் ஒலிக்கும் இளமை ரசனையின் சங்கீதம். tamilkushi.com 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 tamilkushi.com